ரொம்ப ஆவலா ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில அந்த படம் ரீரிலீஸ் பண்ண போறோம். இந்த படம் 94ல வந்துச்சு. சத்யராஜ் சாரும், மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். டயலாக்கா இருக்கட்டும், கோயம்புத்தூர் ஸ்லாங்கில பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் படம். அந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம். உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். உழைக்கிறவன் உயரணும், அவன் வாழ்வு சிதைக்கிறங்க சிவப்பான கொள்கை ஒரு சாதாரண மனுஷன் தான். சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்க தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? அமாவாசையை சுயேட்சையா நிக்க வச்சு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ கும்பிடு. ஏய் கம்மியா, ஏய் வாட்டியா, ஊட்டிக்கு போலங்க. ஐயோ அண்ணா அண்ணா உழுந்துறாதீங்க அண்ணா. இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர். ஒருத்தருக்கு போஸ்டே கொடுக்க கூடாது. உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் 10 வை. சாதியாவும் மனமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். மேல் ஜாதிக்கார நாய்க, அந்த நாய்கங்கிறது நல்லா அழைச்சு சொல்லணும். சரி, நான் ஐயோ வேண்டான்னு கதறவே கண்ணீர் விடுவேன். எல்லாம் நடிப்பு. மனசு மாறிட்டீங்களா? கொல்லாம விட்டுலாங்களா? யாரா சொன்னாங்க பொண்ணு ஓட்டுரு? இன்னார் கூட கூட்டணி வைக்கிறது கொண்டதுல இவரை கேட்டுத்தானே. அப்புறம் நான் முற்போக்கு கூட்டணியும் போ, நச்சு உருவம் போ. அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. ஐயா அது ஏறப்ப எந்திரிங்க. கசக்கி போடுற ஒரு அழுக்கு அன்றவர்ல அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டீங்கன்னா. நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோணும். கடவுளே இல்லன்னு சொன்ன கட்சிக்காரனும் கூட கோயில் அடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா. ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோயில் அடிக்கிறான்ல. சம்பவாமி யுகே யுகே. ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களே, எப்படி இருக்கு? இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் போய் பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்கு வில்லன் பயங்கரமாக பண்ணியிருப்பார் சத்யராஜ்.